நான் உங்கள் அப்துல் மாலிக் பேசுகிறேன். என்ன பேச போகிறேன்னு பார்க்குறீங்களா? நம்மளை பற்றி பேச போகிறேன். இப்போ ஒரு கோடை காலம் பயங்கரமாக இருக்குது. சூரியன் நம்ம தலைக்கு கீழே இருக்கிற போல் ஒரு ஒரு நிலைமை இருக்குது. உண்மையாக தானே? உண்மையாக அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் ஓட்டுநர்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே உஷ்ணம், இப்போ இந்த வெயிலோட உஷ்ணம் பயங்கரமாக இருக்குது, தாங்க முடியல. என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் தான் நம்ம அப்படியே ரோட்டோரமாக வந்துட்டு இருக்கும்போது நம்ம பார்த்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. நமக்கு சிறப்பானதை நம்ம ஏன் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடாதுன்னு நினச்சி தான் நம்ம முடிவு பண்ணி, இதோ பார்த்தீங்களா, வெயில் காலத்துக்கு இதமான தர்பூசணி. இந்த தர்பூசணியை வாங்கி சாப்பிடுங்க வெயில் காலத்தில். இது உங்களுக்கு நீர் சத்தை கொடுக்கும். இது உண்மையாலுமே நீர் சத்தை கொடுக்கும். அனைத்து மக்களும் சாப்பிடுங்க, ஓட்டுநர்கள் குறிப்பாக சாப்பிடுங்க. டீ உடனே நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பீங்க, அதான் உண்மை, நானும் அதான் சாப்பிட்டேன். ஆனால் இந்த காலத்துக்கு உஷ்ணத்துக்கு அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் தயவு செய்து இந்த தர்பூசணியை வாங்கி சாப்பிடுங்க. அதே போல் மிக அற்புதமான ஒரு 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 உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியத்துக்கு நல்லது, ஹார்ட்டுக்கு நல்லது, இந்த நுங்கை வாங்கி சாப்பிடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தை இதில் நான் பதிவு போட்டுடுறேன், நீங்கள் கோச்சிக்காதீங்க. எங்கெங்கேயோ எதுக்கெல்லாம் நம்ம இப்போ காசை செலவு பண்ணுறோம், சினிமாவுக்கு, மாலுக்கு அப்படிலாம் செலவு பண்ணுறோம். ஆனால் இந்த நுங்கு வியாபாரிகள்கிட்டையும், இந்த தர்பூசணி வியாபாரிகள்கிட்டையும், கீரை வியாபாரிகள்கிட்டையும், இளநீ வியாபாரிகள்கிட்டையும், இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு பெரிய மேலே போய் சொன்னோம்னா ஆட்டோக்காரங்கிட்ட நம்ம பேரம் பேச தான் செய்யணும். அதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த ஒரு சிறு வியாபாரிகள்கிட்ட பேரம் பேசாமல் அவங்க வாழ்வாதாரத்துக்காகவும் நம்ம ஆரோக்கியத்துக்காகவும் இதை வாங்கி சாப்பிட்டோன்னு சொன்னால் நம்ம உடல் நல்லாயிருக்கும், உஷ்ணம் இல்லாமல் இருக்கும், உடல் ஆரோக்கியத்தோடு வாழலாம். எனவே உங்கள் அப்துல் மாலிக் உங்கள் ஆரோக்கியத்தின் மீது அக்கறை வைத்திருக்கிறேன். எனவே அனைத்து ஓட்டுநர்கள் சொந்தங்கள் மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் இந்த நுங்கு, இளநீர், இது போன்ற தர்பூசணி பழங்களை வாங்கி சாப்பிட்டு உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் மனதார இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன்.